ஊபியில் 35 சீட்டு வாங்கிடுச்சுன்னா பிஜேபி பெரிய விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். 35ல் 20 வந்தால் கஷ்டம். கோடி மீடியாவை பார்த்துட்டு அதில் இவ்வளோ சொல்கிறாங்க, அதில் அவ்வளோ சொல்கிறாங்க, 300ன்றாங்க, 330, 380ன்றாங்கன்னு ஒவ்வொரு மீடியாலையும் அந்த ஸ்க்ராலை பார்த்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 63 சீட்டு ஊபியில் ஜெயிச்சிங்களே, அதே ஊபியில் எதுக்கு 7 கட்டமாக பிரிக்கிறீங்க? 80 சீட்டு தானே, 11 சீட்டு 11 சீட்டு 11 சீட்டு 11 சீட்டுன்னு எதுக்கு 7ஆ பிரிக்கிறீங்க? ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிருச்சு. பயத்தின் காரணமாகத்தான் அவர் வந்து உளர ஆரம்பிச்சிட்டார். அப்கி பார் அப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் கி பார் அப்படின்னு மாத்திட்டாரு. இப்போ அவரே காங்கிரஸ் வந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாருங்க பாருங்க பாருங்கன்னு புலம்புறாருன்னா அந்த பயத்தின் உச்சகட்டத்துல புலம்புரு. அந்த முஸ்லீம்கள் படையெடுப்பு காரணமாக தான் ரஜபுத்தர்களுடைய அரசுகள் எல்லாமே வீழ்ந்துச்சு, அதனால சிற்றரசுகளா மாறி போச்சு, அவங்க முஸ்லீம்களால் தான் நாம வந்து பாதிக்கப்பட்டோம், இல்லைன்னா இன்னும் வந்து நம்ம தான் ஆண்டுகிட்டு இருந்திருப்போம். ரஜபுத்திரர்கள் இஸ்லாமியர்களும் மிக நட்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நட்பை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா அப்போ கோபம் வருமா வராது? இது அக்பரோட கண்டிஷன் என்னன்னா, நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க, இணைந்ததன் அடையாளமாக நீங்கள் விரும்பினால், கட்டாயம்லாம் கிடையாது, நீங்கள் விரும்பினால் உங்க குடும்பத்து பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி நான் திருமணம் செய்யும் போது என்ன ஆயிடுறீங்க, நீங்க தகர்க்க முடியாத கோட்டையா, மோடியின் கோட்டைன்னு சொல்ற குஜராத்ல தான் இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. குஜராத்தில் தொடங்கிய மோடியின் பயணம் குஜராத்லயே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அங்க போய் நீ சௌராஷ்டிரா மக்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னா சௌராஷ்டிரா மக்களை பத்தி பெருமையா பேசு. முஸ்லிம்ஸ் எல்லாம் பாரு எல்லாம் திருடிக்கிறான், அவன்லாம் பாரு இந்த திருடிக்கிறான். இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் முஸ்லீம் கிறிஸ்டினை மட்டுமே சொல்லிட்டு இருப்பா? அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல. அதனால அவர் அங்கே போயிட்டாரு, ரஜபுத்திரர்லாம் இப்படி வேஸ்ட் அப்படின்ட்டாரு, சௌராஷ்டிரா மக்களை போய் குஷிப்படுத்துறேன்னு சொல்லி. இப்போ சௌராஷ்டிரா மக்கள் வெறியாயிட்டாங்க, ரஜபுத்திர மக்கள் அதை விட வெறியாயிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? எடுத்தவன் கத்தியாலவே சாவான்ற மாதிரி ஹேட் ஸ்பீச்சை வச்சு இதை டெவலப் பண்ணணுன்னப்ப இவங்க ஆட்கள் எல்லாருக்குமே இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது ஏதாவது பேசணும்னா ஹேட் ஸ்பீச் ஒன்றை தவிர வேற எதுவும் பேச தெரியல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வட இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது இந்த முறை ரொம்ப சுவாரஸ்யமா மாறி இருக்குது. வழக்கமா மோடி ஏறி நின்று அடிப்பாரு, காங்கிரஸ் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த முறை சண்டை வந்து சமமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல ராகுல் கை ஓங்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பாக சில தொகுதிகளில் வந்து பிஎஸ்பி காங்கிரஸ் கூட்டணி அடிச்சுட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊபியில் பிஜேபி வந்து 30 to 40 சீட்டு தான் வாங்கும், மீதியை வந்து காங்கிரஸ், அதாவது அகிலேஷ் யாதவ் கூட்டணி வந்து தூக்கிட்டு வந்து நம்புற மாதிரி இருக்குதா? நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு இதில் பேசும்போது நான் சொன்னேன், ஊபியில் 35 சீட்டு வாங்கிடுச்சுன்னா பிஜேபி பெரிய விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஏன்னா இப்போ இந்த புதுசாக இந்த ரஜபுத்திரர்கள் பிரச்சனை வந்ததுனால ஐ ஷுட் ஸ்டாண்ட் கரெக்டட். 35ல் 20 வந்தால் கஷ்டம். அப்படிதான் நிலவரம் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த அண்டர் கரண்ட்னு சொல்கிறோமே, அது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேவா மாதிரி அடிக்கும். அது உள்ள ரொம்ப தூரத்தில் வரும்போது அப்படியே அடியிலே வர மாதிரி இருக்கும். நீங்கள் கடலில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே வந்து லேசாக ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கின்னு தூக்கி டமால்னு அடிக்குமா, அந்த மாதிரி எலெக்ஷனில் வந்து அடிக்க போகுது. இது வந்து இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து கோடி மீடியாவை பார்த்துட்டு அதில் இவ்வளோ சொல்கிறாங்க, அதில் அவ்வளோ சொல்கிறாங்க, 300ன்றாங்க, 330, 380ன்றாங்கன்னு ஒவ்வொரு மீடியாலையும் அந்த ஸ்க்ராலை பார்த்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த உளவுத்துறை ஒரிஜினலா ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து மோடி ஒரிஜினலா பார்த்திருப்பாரு. நீங்களும் நானும் பார்க்கல, ஆனா மோடி பார்த்திருப்பார்ல. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கோம்? நான் கேட்குறேங்க, போன தடவை நீங்க 63 சீட்டு ஊபியில ஜெயிச்சிங்களே, அதே ஊபியில எதுக்கு 7 கட்டமா பிரிக்கிறீங்க? 80 சீட்டு தானே, 11 சீட்டு 11 சீட்டு 11 சீட்டு 11 சீட்டுன்னு எதுக்கு 7ஆ பிரிக்கிறீங்க? ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிருச்சு, சார் நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு, வாஷ் அவுட் தான் அப்படின்றது அங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் அதை 7ஆ பிரிக்கிறாரு.
பக்கத்துல பெங்காலுக்கு எதுக்குங்க 5? இல்ல ஆனா ஊபியில வந்து மாயாவதியும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. இந்த தொகுதியில நீங்க விட்டு கொடுங்க, அந்த தொகுதியில நாங்க விட்டு கொடுக்குறோம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் பிஎஸ்பி ஓரளவு சீட்டுகள் ஜெயிக்கிறது காரணம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப நீங்க மாயாவதியும் பிஜேபியும் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு வெயிட் தானே. சேர்ந்தாதானுங்க வெயிட். இங்க வந்து இப்போ மோடிக்கு வந்து ஒரு இறங்கு முகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து இந்தியான்னு கூட்டணி பேர் வச்ச அன்னைக்கே ஆரம்பிச்ச பிரச்சனை வந்து அடுத்தால எரியிற கொல்லி எடுத்து தலையை சுரிஞ்சான கதையா எல்லாமே பாரத்லாம் பேர மாத்தினாங்க. அதை மாத்துனாங்க. இப்போ நான் சொல்றது வந்து கடைசியா போய் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கை வச்சது அது ரொம்ப நெகட்டிவா மாதிரி மிகப்பெரிய தப்பு. அதுக்கு முன்னாடி செஞ்ச இன்னொரு வேலை நிதிஷ்குமாரை கூப்பிட்டு உள்ள சேர்த்தது. நிதிஷ்குமாரை கூப்பிட்டு உள்ள சேர்த்த உடனே இந்தியா கூட்டணிக்கு என்ன ஆகி போச்சுன்னா விக்டிம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்தியா கூட்டணியை. ஐயோ பாவம் வந்து கூட்டணி ஆரம்பின்னு எல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆளே ஓடி போயிட்டான். எல்லாம் நல்ல மனுஷன் செய்யற வேலையா அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் சிம்பத்தி இந்தியாவை கூட்டணி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டோடனே அது ஒரு அலையா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோட மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிட்டே போகுது. அவ்வளவுதான். வெள்ளம் வந்து கிரைம் ரேட் கூட்டிகிட்டே போகுது. ஆமா, அதான் வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்துல எதெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போகுதுன்ற மாதிரி உள்ள விஷயங்கள்ல தான் ஒரு விஷயமா இப்ப அந்த ரஜபுத்திரர்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா சேர்ந்து எல்லாம் அடிச்சுட்டு போகுது. இப்போ அந்த ராகுல் பேசும்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம்னு சொல்றாங்க. பிஜேபியும் சொல்லுது காங்கிரஸ் ஆட்சி வந்தா அதை பிடிங்கிடுவான், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இதை பிடிங்கிறாங்க. முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்க தான் வருவோம், 400 சீட் அடிப்போம்னு பேசியிருந்த மோடியால ஏன் அப்படி பேச முடியல? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இவரும் பேசுறாரு. இல்லைங்க, அதாவது நார்சிஸ் அப்படிம்பாங்க அந்த ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை. அதாவது தன்னை மிகவும் உயர்ந்தவனாக கருதி கொள்ளக்கூடிய சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம மோடி. ஆனா உண்மை என்னன்னா, தங்களை அவ்வளவு பெருசா கருதி கொள்ளக்கூடிய அவர்கள் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோழைகளாக இருப்பாங்க. அதற்கு உதாரணம் தான் தற்கொலை செய்து கொண்ட ஹிட்லர். அவ்வளோ பெரிய பவர் கிடைச்சத வீரமா சாகிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையே, சண்டையில போய் சாக வேண்டியது தானே, ஏன் சுட்டுக்கிட்டு செத்து போற? ஏன்னா அந்த நார்சிஸ்ட் மனநிலை இருக்கக்கூடியவர்களின் உள் மனது அப்படிதான் இருக்கும். மிகப்பெரிய கோழைகளாக இருப்பார்கள். இப்ப நாளாக 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 மோடிக்கு அந்த பயம் வந்து பதட்டத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம இப்ப இவ்வளவு நாள் நம்ம பேசும்போது ஹமாரி சர்க்கார் 4000 சீட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவரு இப்போ காங்கிரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, காங்கிரஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு அவரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கும் தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இந்த பயத்தின் காரணமாகத்தான் அவர் வந்து உளர ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்கி பார் அப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் கி பார் அப்படின்னு மாத்திட்டாரு. இப்ப அவரே காங்கிரஸ் வந்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாருங்க பாருங்க பாருங்கன்னு புலம்புறாருன்னா அந்த பயத்தின் உச்சகட்டத்துல புலம்புறது. அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ராத்திரி நேரத்துல இருட்டுல நடந்து போறவன் சத்தமா பாட்டு பாடிட்டே போவான். இன்னும் தைரியமா பாடிட்டு போறான் போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவன் உண்மையிலே அந்த பயம் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக அவன் பாடிட்டு போறான். ஒரு கர்நாடகாவில் டிகே சிவகுமாரோடைய இதெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து போன முறை மொத்தமாக அவங்க சீட் அடிச்சு வந்த பகுதிகள் ராஜஸ்தான், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இங்க இது எல்லாமே இப்போ இந்த முறை வந்து அப்படியே எதிர்மறையா மாறுது. இந்த முறை கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமாருடைய மேஜிக் எடுபடும் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே வராது. மக்கள் வந்து அன்றாடம் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பிரச்சனை கூட சால்வ் பண்ணப்படவே இல்லை அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் இது எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னா அது கர்நாடகாவிலும் எதிரொலிக்கும். அதனால கண்டிப்பாக இந்த முறை காங்கிரஸ் அங்கேயே பெருவாரியான சீட்டையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அசம்பிளியில பிடிச்சிட்டாங்க. இன்னொன்று நல்லா கவனிச்சு பாருங்க, அசம்பிளி சீட்ல பூரா மோடி என்ன ஜெயிச்சா பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, காசு கொடுத்து ஆளை வாங்கி வாங்கி தாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 100 வேட்பாளர்கள் இந்த முறை வேற கட்சியில இருந்து வந்தவங்க நிறுத்திருக்கிறாங்க. அங்க அது மட்டுமா, ராஜஸ்தான்ல ஜெயிச்ச ஆளுங்க பூரா யாருன்னா முன்னாள் காங்கிரஸ்காரங்க, யாரும் பரம்பரை பிஜேபிக்காரெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் இவங்க மோடி மஸ்தான் வேலையை இந்த ஒரு வேலை தான். இந்த வாட்டி என்னன்னா, நீங்க எதிர்கட்சியில காசை கொடுத்து ஆள் வாங்கினா கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வராது. அந்த அளவுக்கு மோசமாக தான் இவர்கள் தோற்க போகிறாரு. ஏன்னா தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியாக வந்தாதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. இவங்க 150 வரப்போறது இல்லை. அப்படின்றப்ப இவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டிய வேலையும் கிடையாது. இன்னொன்று, எல்லா பக்கமும் எதிர்ப்பு. ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக மாறிவிட்டாரு. ஏன்னா அவங்க நினைச்சது பார்ப்பனர்களுக்கு உதவி செய்வாரு, அவரு என்னன்னா குஜராத்துக்காரனுக்கு உதவி செய்யறேன்ட்டு போயிட்டாரு. ஸோ மோடி போனா போதும் அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கல, ஆர்எஸ்எஸ் காரனே நினைக்க ஆரம்பிச்சான்.
அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் வந்தா பரவாயில்ல, ஆனா இந்த வாட்டி மோடி வந்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க எப்படி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல பிஜேபியில இருந்த பழைய தலைங்களை பூரா காலி பண்ணாரோ, அதே மாதிரி மோடி 10 வருஷத்துல பிஜேபியில இருந்த பழைய பெருந்தலைகளை பூரா தூக்கிட்டாரு. இப்ப மோடியை தவிர வேற யாரும் இல்லைன்ற மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப மோடியை தூக்குனாதான் இனிமே பிஜேபி அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றதுனால, நாம் செய்ய வேண்டிய வேலையை, மக்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆர்எஸ்எஸ்ஸே செய்யும் என்று நம்புவோம். குறிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, ரஜபுத்திரர்கள் வந்து பிஜேபி ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து மாற்றி வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. குஜராத்தில், ராஜஸ்தானில், ஹரியானாவில், மேற்கு உத்தரப்பிரதேசத்துலாம் வந்து மீட்டிங் போட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இப்போ தேர்தல் 8 தொகுதியில் தேர்தல் நடக்க போகுது. 8ல் 6 தொகுதி பிஜேபி கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த முறை அந்த 6 அவங்க கைக்கு போகாது அப்படியெல்லாம் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை, ரஜபுத்திரர்களுடைய இந்த முடிவு, திடீர்னு ஏற்பட்ட அந்த முடிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது ரஜபுத்திரர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அவங்கள வந்து ஒரு 3 ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். வரலாற்றில் 3 கட்டங்களாக நம்ம அவங்கள பார்க்கலாம். முதல் கட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் கிபி 500-600கள் ஒட்டிய காலகட்டம். அந்த காலகட்டம் தான் அவங்க வந்து இன்றைய ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் இருந்து வந்தவர்களாக நம்பப்படுகிறார்கள். வெளியிருந்து வந்தவங்க தான். ஆமாம், இவங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் கிடையாது, அங்கிருந்து வந்தவர்கள் தான். குஷான வம்சம் அது சொல்றாங்களா? அந்த குஷானர்கள் காலத்துக்கு பிறகு, குஷானர்கள் காலத்துல வந்து ஃபுல்லா வந்து இவங்க வந்துட்டாங்க, பௌத்தர்கள் வந்துட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக ஹர்ஷவர்தன் வந்தாரு. ஹர்ஷவர்தனும் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். ஹர்ஷவர்தனுக்கு அப்புறம் பெரிய ராஜா யாருமே கிடையாது வட இந்தியாவில். அதாவது ஹர்ஷவர்தன், 2ஆம் புலிகேசி, மகேந்திர பல்லவன், இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் பெரிய ராஜ்யம்னு உருவாகலை. ஏன்னா இங்கே பல்லவர்கள் தெற்கே இருந்து வடக்க போகலான்னு பார்த்தா புலிகேசி தடுப்பார், புலிகேசி தெற்க வரலான்னு பார்த்தா பல்லவர்கள் தடுப்பாங்க. சரி, புலிகேசி வடக்க போகலான்னு பார்த்தா ஹர்ஷவர்தன் தடுப்பார். ஸோ இப்போ 3 பக்கமும் பேலன்ஸ் ஆகி யாருமே எங்கேயுமே போக முடியாமல் மாட்டிக்கிறாங்க. அதோட நரசிம்ம பல்லவன் வந்த காலத்தில் போய் புலிகேசியை அவன் காலி பண்ணிடுறான். ஹர்ஷவர்தன் அவரே செத்து போயிடுறாரு வயசாகி. அதோட அந்த ராஜ்யமும் இல்லை. புலிகேசியோட சாளுக்கிய வம்சம் அதோட கொஞ்சம் செயலிழந்த மாதிரி போயிடுறாங்க. பல்லவர்களும் பிற்காலத்தில் காலி ஆயிடுறாங்க. அப்புறம் சோழர்கள் வராங்க, அது 10ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த இடைப்பட்ட காலம், ஹர்ஷவர்தன் காலத்துக்கு பிறகு இருந்த காலகட்டத்தில் 6ஆம் நூற்றாண்டு டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க. 6லேருந்து ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். அந்த பீரியட்ல தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ரஜபுத்திரர்கள் உள்ள வர்றாங்க புதுசா. இப்போ இவங்க வந்தவங்க என்ன பண்றாங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான் பகுதிகள் மற்ற எல்லா பகுதிகளிலையும் பரவி அங்கங்க தங்களுடைய அரசாட்சிகளை உருவாக்குறாங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்பனர்கள் வழக்கமான ஒரு வேலை செய்வாங்கல்ல, அந்த வேலையை செஞ்சு அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு, நீங்கள்லாம் வந்து நீங்க தான் அக்னிகுல சத்திரியர்கள், அக்னியிலிருந்து வந்த சத்திரிய வம்சம். அதுலயே இந்த சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னி வம்சம் நிறைய சொல்றாங்க. இல்ல, அதாவது சூரிய வம்சம், சந்திர வம்சம் எல்லாம் பழைய மன்னர்கள், அவங்க புராணத்துல சொல்லக்கூடியவர்கள். யாரு, இந்த மகாபாரத கதையில வர்றவங்க எல்லாம் சந்திர வம்சம். இவங்களும் கிளைம் பண்றாங்க, ரஜபுத்திரர்களும் இவங்க தங்களை சொல்லிக்கிறாங்க. தசரத வம்ச வழியில. பார்ப்பனர்களை பொறுத்தவரை சொல்றது வந்து இவர்கள் வந்து அக்னி வம்சத்தில் வந்தவர்கள். அப்புறம் சிவாஜியவே கடைசியில் வந்து சூத்திரன்னு பட்டம் சூட்ட முடியாதுன்னு சொன்னப்ப காகப்பட்டர் வந்து இந்த ரஜபுத்திரத்துல வம்சத்துலேருந்து ஒரு நூல் பிடிச்சி அந்த வம்சத்தில் வந்து தான் உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அக்னி சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி தான் முடிசூட்டி விடுறாங்க. இதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேட் ஸ்பீச் அப்படின்றது பார்த்தீங்களா, வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பரப்பினீங்கன்னா, பரப்புறத வந்து இப்போது பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லோருமே பார்ப்பன எதிர்ப்பை பேசினாங்களே தவிர பார்ப்பனிய வெறுப்பு பேச்சை என்றைக்குமே பேசினது கிடையாது. பார்ப்பனர்களை பார்த்து அடி, வெட்டு, குத்து, கொல்லுன்னுலாம் யாருமே சொன்னது கிடையாது. வெறுப்பு பேச்சு பேசுவதற்கும் எதிர்த்து பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மோடி வந்து எல்லா இடத்துலையும் வெறுப்பு பேச்சையே பேசிட்டு இருக்கிறாரு. எங்க போனாலும் பாருங்க, இந்துக்களின் தாலியை கூட பிடுங்கி இஸ்லாமியத்தை கொடுத்துருவாங்க. இப்படியே பேசி பேசி இப்போ அதை பார்க்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களும் என்ன நினைப்பாங்க, ஓ இப்படி பேசினாதான் நமக்கும் கைத்தட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? அதை பார்த்து தானே வளர்றது. புருஷோத்தம் ரூபுல்லா வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர், அவ்வளவுதான். அவர் வந்து கட்சியின் தலைவர் இல்லை, அவர் அத்தாரிட்டி இல்லை, ஆர்எஸ்எஸ் தலைவரும் கூட கிடையாது. அவர் பேசினாருன்னா அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிடலாம், அல்லது அவருக்கு அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு, அவர் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஜபுத்திரர்கள் கேட்கறது என்னன்னா சீட்டை கொடுக்க சொல்லு. அதாவது பிரச்சனை வந்து அதான். ரஜபுத்திரர்களை பொறுத்தவரை ஒரு 2 விஷயங்க. அதாவது தன்னை மிகவும் பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு குரூப்.
இப்ப நம்ம எல்லாம் சொல்றது இல்லையா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு. அது மாதிரி அவர்கள், அதாவது அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பா அவர்கள் தங்களது பெண்களை பற்றி, அது கொஞ்சம் கட்டுப்பட்டித்தனமான ஒரு சிந்தனை தான் ஆமா, இருந்தாலும், அந்நியர்கள் படையெடுத்து வராங்க அப்படின்னா மனைவிமார்கள் எல்லாருமே மொத்தமா வந்து தீல குதிச்சு செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து ஜோகாரானோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதமான பெருமிதம் கொண்ட ஒரு மக்கள். அதாவது பெண்களை, அது சித்தூர் ராணின்னு ஒரு கதையை அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு கதை தான், அது ஆக்சுவலா அது நடந்த விஷயம்லாம் கிடையாது. அந்த சித்தூர் ராணி பத்மாவதின்றது வந்து ஒரு கதை. அந்த கதையை எழுதினவர் ஒரு முஸ்லீம் வருது. அது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் எழுதின கதை. அது பிற்காலத்தில் எழுதப்பட்டது, 1500களில் எழுதப்பட்டது. ஆனா அந்த கதை நடப்பதாக சொல்லக்கூடிய காலம் வந்து அலாவுதீன் கில்ஜி காலம். அதாவது 1000 1100 அந்த காலகட்டத்தில் நடந்ததாக எழுதப்பட்ட கதை அது. ஆனா அந்த கதையிலயும் அவங்க சொல்றது என்னன்னா, எங்க குடும்பத்து பெண்ணை வேறொரு ஆண் பார்க்க கூடாது அப்படிங்கிறத நாங்க ஒரு பெருமிதமா வச்சிருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்காக எழுதப்பட்ட கதை. அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கதையவே தலைமுறையா தங்களுடைய குடும்பங்கள்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட போய் அந்த மக்களை பற்றி சொல்லும்போது, இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து வெள்ளக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு ரஜபுத்திரர்கள் வந்து மரியாதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மரியாதையோட நடந்துக்கக்கூடிய மக்கள். அக்பர் வந்து கேட்டப்போ, அக்பருக்கு பொண்ணு கொடுத்தாங்க மட்டும் இல்லைங்க, அக்பரோட அந்த இந்து மனைவிக்கு பிறந்த மகன் தான் ஜஹாங்கீர். சரிங்களா? ஜோதா அப்படின்னு சொல்லி பரவலாக அறியப்படக்கூடிய அந்த பெயர், அந்த ஜோதான்ற பெண்மணிக்கும், ஆனா அவங்க பேர் வந்து மரியம்னு மாத்திட்டாரு. அவரு மனைவியா வந்ததுக்கப்புறம் மரியம் ஹசீனான்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாமிய பெயர் மாத்தி வச்சுக்கிட்டாரு. ஆனாலும் அந்த அம்மா இஸ்லாமியராக எல்லாம் மாறல. அக்பரின் அரண்மனைக்குள்ளேயே ஒரு கிருஷ்ணர் கோயிலை கட்டி கொடுத்து, அந்த கிருஷ்ணர் கோயிலிலேயே வழிபாடெல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. அவருக்கு ஏகப்பட்ட ரஜபுத்திர மனைவிகளே உண்டு. அவரோட மொத்த அஃபீஷியல் மனைவிகள் லிஸ்ட் வந்து அக்பருக்கு வந்து 32 பேர். அந்த 32 பேர்ல 16 பேர் வந்து ரஜபுத்திர ராணிகள், இளவரசி. டெல்லியை சுத்தி அப்படியே கல்யாணம் இல்லைங்க, அவர் கூட்டாட்சி தத்துவன்றதை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததே அக்பர் தாங்க. படையெடுத்து அவர் போய் சண்டையெல்லாம் நிறைய போட்டது இல்லை. அக்பர் காலத்துல நடந்த மிகப்பெரிய சண்டைன்னா, முதல் சண்டை வந்து 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அது அந்த இதுல அவர் தான் சண்டை போட்டாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு அப்ப 9 வயசு. அதுக்கு அடுத்த சண்டை நடந்தது வந்து சித்தூர்ல நடந்த சண்டை. சித்தூர்ல அந்த ராஜ்யம் வந்து ஒத்துக்கலைன்னு அங்கதான் சண்டைக்கு போனாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லாம் எனக்கு கட்டுப்பட்ட மன்னர்களாக இருங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நீங்க உங்க ஊரை நீங்க தனியா ஆட்சி பண்ணிக்கோ, வருஷம் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு. அப்ப என்ன ஆகுனா, இங்க மேவாரில் இருக்கிறவன் சித்தூர் மேல படையெடுத்து வந்தா அந்த சண்டை வராம பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்கல்ல, அப்படிலாம் அடிச்சுக்காதீங்க. எல்லாரும் எங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்துக்குங்க. நீங்க உங்க ஊரை தனியா ஆட்சி பண்ணிக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராத மாதிரி பாத்துக்கிறது ஏன் பொறுப்புன்ற மாதிரி இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை அக்பர் கொண்டு வந்து. ஆக்சுவலா முகலாய சாம்ராஜ்யம் வந்து மோனார்கின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது ஆக்சுவலா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். அது நீ அப்படி சொல்றீங்க இல்லையா? ஆனா பிஜேபியோட வருஷன் என்ன தெரியுமா? அவங்க வந்து முஸ்லீம்கள் படையெடுப்பு காரணமாக தான் ரஜபுத்தர்களுடைய அரசுகள் எல்லாமே வீழ்ந்துச்சு, அதனால சிற்றரசுகளா மாறி போச்சு, அவங்க முஸ்லீம்களால் தான் நாம வந்து பாதிக்கப்பட்டோம், இல்லைன்னா இன்னும் வந்து நம்ம தான் ஆண்டுகிட்டு இருந்திருப்போம். இன்னொரு காமெடி அப்படின்லாம் வந்து சொல்லிதானே வெறுப்பை அவங்க வெறுப்பை உருவாக்குறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? பாபரை வந்து இந்தியாவுக்கு வர சொல்லி இப்ராஹிம் லோடி கூட சண்டை போட சொன்னது யாருன்னா ராணா சங்கா தான். ராணா சங்கான்ற ரஜபுத்திர மன்னர் தான் லெட்டர் போடுறாரு, இங்க இவன் இப்ராஹிம் லோடி தொல்லை தாங்க முடியல, எங்களால ஒன்னா சேர்ந்து சண்டை போட முடியல, எங்க ஆளுங்க ஒன்னா சேர மாட்டாங்க, நீங்க படையெடுத்து வாங்கன்னு பாபருக்கு லெட்டர் போட்டதே ராணா சங்கா தான் போடுறாரு. அது காரணமா தான் பாபரே உள்ள வர்றாரு. இல்லைன்னா பாபர் இங்க வர்ற ஐடியாலே இல்லை. அவருக்கு வந்து சாமர்கண்டு, ஆப்கானிஸ்தான்லாம் பிடிக்கணும்னு அவரு பெரிய கனவுகளோட அந்த ஏரியால தான் கனவுகள்ல இருந்தார். ஏன்னா அப்பாவோட சொத்து இழந்த இடம் அதை பிடிக்கணும்னு தான் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு வர சொன்னதே ஒரு ரஜபுத்திர மன்னர் தான் சொன்னது. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் வேறன்னு வச்சிங்களேன். ரஜபுத்திரர்கள் இஸ்லாமியர்களும் மிக நட்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நட்பை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா அப்ப கோபம் வருமா வராதா? ஏன்னா அக்பர் வந்து, அக்பரோட கண்டிஷன் என்னன்னா, நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க, இணைந்ததன் அடையாளமாக நீங்கள் விரும்பினால், கட்டாயம்லாம் கிடையாது, நீங்கள் விரும்பினால் உங்க குடும்பத்து பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி நான் திருமணம் செய்யும் போது என்ன ஆயிடுறீங்க, நீங்க அக்பரோட சம்பந்தி ஆயிடுறீங்க, கட்டுப்பட்ட சிற்றரசன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த ஏற்பாடே எதுக்காகன்னா, அவர்களின்
அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. நீங்க சேர்ந்துட்டேன்ன உடனே நீ அடிமையாயிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்ல. அப்படி அடிமையாயிட்டேன்னு யாரும் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வந்து சக்கரவர்த்தியோட சம்பந்தி, நீங்க சொந்தக்காரன் ஆயிட்டீங்க, ரத்த சம்பந்தமாயிடுறீங்க. அதன் மூலமாக உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படுகிறது. ஆனால் அதே நேரம் பொண்ணை கொடுத்தே ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாதுன்னு சொல்லிதான் இந்த ஏற்பாடே நடக்குது. இப்படி ஒரு கௌரவமான ஒரு விஷயத்த கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அதை என்ன சொல்ல முடியும்? சரி, இப்போ 1989 காலகட்டத்திலிருந்து ரஜபுத்திரர்கள் வந்து பெரிய அளவுல பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி குறைவா இருந்தது அந்த நேரத்துல. அந்த மண்டல் இல்ல, அது காரணமே மண்டல் கமிஷன்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு அந்த பிராக்கெட்டுக்குள்ள அவங்க வரல. அதன் காரணமாகவே ஓபிசி இடஒதுக்கீடுக்கு எதிராக அது மாறுது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பிஜேபிக்கு சப்போர்ட் தான். பிஜேபிக்குங்கிறது வந்து ஒரு 7%, 8% இருந்தது. மொத்தமா ஒரு 20%, 19%, 20% கொண்டு வந்து சேர்த்தது இந்த ரஜபுத்திரர்கள், ஜாட்டுகள், பட்டேல்கள்லாம் வந்து சேர்ந்தது தான் இல்லையா? இப்போ நீ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பட்டேலை பத்தி இடஒதுக்கீடு தரலன்னு அவங்க கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருக்கும் பட்டேல் அமைச்சர் ஒருத்தர் வந்து ரஜபுத்திரர்களை கேவலமா பேசுறாரு. இதைத்தான் வந்து இன்னொரு பக்கம் ரஜபுத்து ஒருத்தர் வந்து பிராமணர்களை வந்து கேவலமா பேசுறாரு. இதைத்தான் வந்து எங்க ஐயா சுபோகி சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவார், நாங்கெல்லாம் யார் தெரியுமா, ஆண்ட பரம்பரை, எங்களை உடனடியா எம்பிசியில சேர்க்கலாம் விடமாட்டோம் அப்படின்னு தான் இப்போ இந்தியா பூரா குரலாக இருக்கிறது அப்படின்னு பேரு. அது மாதிரி இங்க வந்து காமெடி கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இவர்கள் காரணமே என்னன்னா, இப்ப இப்படி பேசினத மோடி பேசுறத பார்த்து இப்ப இவரு பேசிட்டாரு. இப்ப அங்க இருக்க ரஜபுத்திரர்லாம் என்ன சொல்றாங்க, அவன் கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணு. அங்க ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் கூட மறந்துட்டேன் நான், குஜராத்ல. இது என்னன்னா, தகர்க்க முடியாத கோட்டையா மோடியின் கோட்டைன்னு சொல்ற குஜராத்ல தான் இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. குஜராத்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜபுத்திரர்களோட பாப்புலேஷன் வந்து 17%. 17% ரவுண்ட் பண்ணி 20ன்னு வச்சுக்கிங்களேன். அப்படின்னா 5 பேருக்கு ஒருத்தன் ரஜபுத்திரன் அங்க இருக்கான்னு அர்த்தம். 5ல் 1 பங்கு மக்கள் வந்து ரஜபுத்திர மக்கள் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம். 1/5 மக்களை வந்து நீ மொத்தமா பகைச்சுக்கிட்ட. அதாவது அவனை கலெக்டிவா உள்ள சேர்க்கறது கஷ்டம், ஆனா கலெக்டிவா எதிர்க்க வச்சிடலாம். மொத்தமா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த யாருமே நான் உங்களுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல வச்சிடலாம். ஆனா அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவனை போற அவன் கொண்டு வரணும்னா அதுல பாதி பேர் வருவான், பாதி பேர் இன்னொரு பக்கம் போவான். இப்ப கலெக்டிவா எதிர்ப்பா மாத்தி விட்டேன். இப்போ புருஷோத்தம் ரூபலாவை வந்து நீங்க தூக்குறதா இருந்ததுன்னா பட்டேல்களுக்கு வச்சுப்பாங்கல்ல, அவங்க 20% மேல இருக்கிறாங்கல்ல. அப்ப அவர் சொன்னது சரியா போயிடுமா? நான் இப்ப சொன்னது அதுதாங்க. இந்த ஹேட் ஸ்பீச் என்னவாகும், 2 பக்கமும் கூர்மையான பட்டயம். இயேசு சொன்ன மாதிரிதான், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான் அப்படின்ற மாதிரி ஹேட் ஸ்பீச்சை வச்சு டெவலப் ஆனவன் ஹேட் ஸ்பீச்சாலேயே நாசமா போவான். குஜராத்தில் தொடங்கிய மோடியின் பயணம் குஜராத்லயே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அங்க போய் நீ சௌராஷ்டிரா மக்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னா சௌராஷ்டிரா மக்களை பத்தி பெருமையா பேசு, அவங்க என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பெருமையெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசு. இப்படி பேசுனா அவங்க சந்தோஷப்படுவாங்க, முடிஞ்சது. ஆனா இன்னொருத்தங்களை மட்டும் இல்ல, இவங்களுக்கு யாரையும் சந்தோஷப்படுத்தி பழக்கம் கிடையாது. இவங்களுக்கு வந்து வெறியேத்தி தான் பழக்கம். சந்தோஷப்படுத்துறது வேற, வெறியேற்றுறது வேறங்க. இப்போ என்னோட பழைய நண்பர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அது பேரெல்லாம் நான் விட்டுருங்க, அதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பார். ஆனால் எந்த ஒரு ஃப்ரெண்டையும் இன்னொரு ஃப்ரெண்டை கூட மீட் பண்ண விட மாட்டார். இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறாருன்னா, மதன் கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குப்பா, பார்க்க தான் இப்படி இருப்பார், பெரிய ஃப்ராட் இருந்தாலும் அப்படிமா. அப்புறமா உங்கள்கிட்ட கிருஷ்ணவேல் பார்க்க தான் இப்படி இருப்பான், பெரிய ஃப்ராட் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கு, என்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருப்பான். உங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு என்கிட்ட சொல்லி வச்சிருப்பான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், வெளியே தெரிஞ்சிடும், எக்ஸ்போஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த ஆளுக்கு என் ஃப்ரெண்டே கிடையாது. இப்போ புரியுதுங்களா? இப்போ இவங்க வந்து யாரையாவது மகிழ்ச்சி படுத்தி பேசி பழகியிருந்தா பரவாயில்ல. இங்கே போனோன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் பாரு எல்லாம் திருடிக்கிறான், அவன்லாம் பாரு இந்த திருடிக்கிறான். இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் முஸ்லீம் கிறிஸ்டினை மட்டுமே சொல்லிட்டு இருப்பா? அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல. அதனால அவர் அங்கே போயிட்டார், ரஜபுத்திரர்லாம் இப்படி வேஸ்ட் அப்படின்ட்டார், சௌராஷ்டிரா மக்களை போய் குஷிப்படுத்துறேன்னு சொல்லி. இப்போ சௌராஷ்டிரா மக்கள் வெறியாயிட்டாங்க, ரஜபுத்திர மக்கள் அதை விட வெறியாயிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? இல்ல, அது நீங்க குஜராத்தில் உள்ள ஒரு விஷயம், ராஜஸ்தானுக்கு போகுது, ஹரியானாவுக்கு போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. உத்தரப்பிரதேசல இந்த ரஜபுத்திரர்கள்ன்றவங்க ஆல்மோஸ்ட் இந்தியா பூரா எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. 200 தொகுதிகளில் இருக்கிறதா. அதுவும் மார்வாடிகள்னு எடுத்துக்கலாம். மார்வாடிகளும் இந்த ரஜபுத்திரர்களை சேர்ந்தவங்க தான். அவங்களும் இதுக்குள்ளே வந்துருவாங்க. அப்போ சேட்டு இல்லாத ஊர் இருக்கா, வட்டி கடை இல்லாத சேட்டு, அந்த வட்டி கடை வச்சிருக்கவன் பூரா எல்லாம் ராஜஸ்தான்காரன் தான். அவ்வளோ பேரும் காண்டாவானா ஆக மாட்டானா?
இது இந்தியா பூரா இன்னொரு அண்டர் கரண்ட்டை கிரியேட் ஆகும். அதுலேயும் இந்த ரஜபுத்திர மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு எடுத்தோம்னா குஜராத்தில் ஒரு 20%, ராஜஸ்தான் அவங்க தான் ஹார்ட் கோர், ஹரியானாவில் இருக்காங்க, கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியில் இருக்கிறாங்க, மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அடர்த்தியா இருக்கிறாங்க, அங்க இன்னும் அடர்த்தியா இருக்கிறாங்க, மத்திய பிரதேசத்துல இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல மட்டும் அவங்களோட சதவீதம் 15%. ஸோ இப்ப இப்படி இதெல்லாம் பீகார்லயும் இருக்கிறாங்க, பீகார்ல இருக்கிறாங்க. இப்ப இவங்க எதெல்லாம் இவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்னாங்க. ஹிந்தி பெல்ட் எல்லா இடத்துலயும் இவங்க இருக்காங்க. இப்ப இது எல்லாம் சேர்ந்து வச்சு அடிக்க போறாங்க. இது ஒரு புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால இன்னொரு கூத்தாய் போச்சு. மின்சாரத்துறை இருக்கு பாத்தீங்களா, அதோட அமைச்சர் ரஞ்சித் சிங் சௌதாலான்னு நினைக்கிறேன். அவரு தேவையில்லாம ஐயருங்களை பிடிச்சி எதையா திட்டி விட அங்க இருக்க ஐயருங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்தால பதவி விட்டு தூக்குன்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவான்ற மாதிரி ஹேட் ஸ்பீச்சை வச்சு இதை டெவலப் பண்ணணுன்னப்ப இவங்க ஆட்கள் எல்லாருக்குமே இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது ஏதாவது பேசணும்னா ஹேட் ஸ்பீச் ஒன்றை தவிர வேற எதுவும் பேச தெரியல. அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். அங்க ஒரு ரஜபுத்திரர் வந்து பார்ப்பனர்ல திட்டுறாரு, இங்க ஒரு பட்டேலு ரஜபுத்திரர்ல திட்டுறாரு. அப்ப இவங்க ஒருத்தர் திட்டியே இவங்க எல்லாரும் நாசமா போறாங்க. இன்னொரு பிரச்சனை சொல்றாங்க. இப்போ கிசான் மஸ்தூர் சங் அதோடைய தலைவர் தாக்கூர் சரண் சிங் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து கட்சியிலையும் முக்கியத்துவம் தரல, ஆட்சியிலையும் முக்கியத்துவம் தரல, எல்லாமே வந்து அவர் ஒன்னும் சொல்லாம விடுறது என்னன்னா, எல்லாம் பார்ப்பனர்களுக்கும் பனியாக்கும் கொடுக்குறீங்க, பனியாக்கு காசு கொடுக்குறீங்க, பார்ப்பனர்களுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க. பனியாக்கள் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக அவங்க நிறைய பனியாக்கு கொடுக்குறாங்க. ராஜஸ்தான்லயும் சரி, ஊபிலையும் சரி, எல்லா பக்கம் பனியாக்கும் கொடுக்குறாங்க. பிராமின் சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் கொடுக்குறீங்க. எங்களுக்கு என்ன, நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைன்றா. இப்பதான் பிரதிநிதித்துவம் பிரச்சனை வருது. அதுதான் இப்பதான் வரவே செஞ்சிருக்கிறாங்க. இதே பிரச்சனை மத்திய பிரதேசலயும் இருக்கு. அங்க இருக்க ஓபிசி பூரா கேட்கறாங்க, எங்களுக்கு நாங்க 50% இருக்கோம், ஆனா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்து வெறும் 5% தான் இருக்கு. உயர் ஜாதியாக சொல்லப்படக்கூடிய ரஜபுத் மத்த இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்கன்றாங்க. பீகார்லயும் இதே பிரச்சனை கிளப்பப்படுது. அப்போ எல்லா இடமும் இப்போதுதான் அவர்களுக்கு நாம மெஜாரிட்டியா இருந்தாலும் நமக்கு தேவையான பிரதிநிதித்துவம் எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா இந்த 10 வருஷமா அவங்க அடிச்ச கூத்து, பார்ப்பனர்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் சீட்டு, எல்லா இடத்துலயும் மந்திரி பதவி. இருக்கிற மந்திரி லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. எல்லாம் எந்த தொகுதியில் நின்னாங்கன்னா யாருமே இந்த தொகுதியிலயும் நிக்கவும் இல்லை. 1-2 பேர் இருந்திருக்காங்கன்னு வைங்களேன், நிக்காம நிர்மலா மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு நாள் ஏமாறுவான், 2 நாள் ஏமாறுவான், 4 நாள் ஏமாறுவான். எத்தனை வாட்டி தான் நீ கோயில் கோயில் கோயில்னு சொல்லிட்டே இருப்பதான், கோயில் தான் கட்டியாச்சப்பா, அடுத்த மேட்டர் என்னன்னு சொல்லுன்னு தானே கேட்பான். எவ்வளவு நாள் வந்து ஒரே பொய்ய சொல்லிட்டு இருக்க முடியும்? இப்ப அடுத்தால வந்திருக்கிறாரு, மாங்கல்யத்தை மங்கள் சூத்ராவை வந்து புடுங்க போறாரு ராகுல் காந்தி அப்படின்னு. மக்கள் வந்து இதெல்லாம் கவனிக்காம இல்லை, கவனிப்பாங்க. தேர்தலில் இது தெளிவாக எதிரொலிக்கும். ஓகே, இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய ஹிந்து அடையாள வீரமிக்க அரசர்கள் இன்னும் சொல்லும்போது ராணா பிரதாப் சிங், ஜெயச்சந்திரன், பிருத்திவிராஜ் சௌகான். ஜெயச்சந்திரன் சொன்னீங்களா, அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் வந்து முகமது கோரிக்கிட்ட பிருத்திவிராஜ் சௌகானை மாட்டி விட்டவர். அப்படியா? ஆமா, ஏன்னா இந்த ஜெயச்சந்திரனோட பொண்ணை தான் வந்து சம்யுக்தாவை தான் பிருத்திவிராஜ் கடத்திட்டு போனது. சரியா? முதல் சண்டையில முகமது கோரி கூட நடந்த முதல் சண்டையில பிருத்திவிராஜ் ஜெயிச்சிட்டாரு. 2வது சண்டையில தோத்து கைதியா போயிட்டாரு. ஏன் தோத்தாரு, ஏன் கைதியா போனாருன்னா இந்த வீரமான ஜெயச்சந்திரன் தான் போட்டு கொடுத்தாரு. அது இல்லாம யசோதாவர்மன், கீர்த்திவர்மன், இப்படி நிறைய அரசர்கள் குறித்து அவங்க ஒரு பெருமிதத்தை உருவாக்கி, வீர சிவாஜியை வந்து மகாராஷ்டிரால சொல்லுவாங்க, இங்கேயும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சூத்திரருங்கிறதுனால இங்க எடுபடும் அப்படின்னு அதை சொல்றது. ஆனா வடக்கே வந்து இந்த மாதிரி ராணா பிரதாப் சிங் அப்படி இப்படின்னு வீரமிக்க அரசர்கள் முஸ்லீம்களை எடுத்து சண்டை போட்டாங்க, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ரஜபுத்திரர்கள் மொத்தமா இந்த பக்கம் போறது அப்படின்றது மொத்தமா இவங்களுடைய எல்லாத்தையுமே அழிட்டு போற மாதிரில இருக்குது. அதாவதுங்க, வட இந்தியாவில் ஹர்ஷவர்தன் வந்து பௌத்த மன்னர், வட இந்தியாவில் இந்து மன்னர்கள், அதாவது வைதீக பார்ப்பனிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு ஆட்சி வந்து குப்தர்கள் ஆட்சி. குப்தர்கள் ஆட்சி வந்து 400ல இருந்து 550 வரை ஒரு 150 வருஷம் இருந்தது. அதுலதான் முதலாம் சந்திரகுப்தன், சமுத்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் அல்லது விக்ரமாதித்தன் பேர்ல சொல்லக்கூடியது. அப்படி ஒரு அந்த 3 பேர் தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம்லாம் இருந்தவங்கலாம் யாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு வச்சிங்களேன். அவங்க இருந்ததே ஒரு 100-150 வருஷத்துக்கிட்ட தான் அவங்களோட ஆட்சி காலம். அந்த ஒரு பீரியடை தவிர இந்து மன்னர்களின் ஆட்சின்றது வட இந்தியால கிடையவே கிடையாது. இப்ப இவங்களுடைய ஆட்சி எல்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி கிடையாதுங்களே, இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி.
ஆஜ்மீர்னா அந்த ஆஜ்மீர் நகரத்துக்கு மட்டும் அவர் மன்னரா இருப்பாரு. பக்கத்துல மேவார் இருக்கும், மேவாருக்கு வேற ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு அந்த பக்கம் சித்தூருக்கு வந்தீங்கன்னா அங்க வேற ஒருத்தர் இருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ராஜாவா இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்து அப்படியே பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வச்சு பெரிய பேரரசர் எல்லாம் கிடையாது, மன்னர்களாக இருந்தாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. அப்போ அதுலயும் இவர்களோட வீரம் எப்படி இருந்ததுன்னா, பிருத்திவிராஜ் சௌகானை போட்டு கொடுத்த ஜெயச்சந்திரன் மாதிரி தான் இருந்தாங்க. 2-3 மாவட்டம் அப்படி ஒவ்வொரு மாவட்டம்னு என்ன சொல்லலாம், நீங்க 2-3 மாவட்டம் கூட சொல்ல முடியாது. இப்பவும் போய் பாருங்க, நான் இப்ப சொன்ன பேர்லாம் இருக்குல்ல, ஆஜ்மீர், மேவார், சித்தூர், இதெல்லாமே ராஜஸ்தான்ல சின்ன சின்ன மாவட்டங்கள் தான். அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. இப்ப ஜெய்ப்பூர் கோட்டை, ஜோத்பூர் கோட்டை எல்லாம் பெருசு பெருசால இருக்குது. அது அந்த ஊர்ல மட்டும்தான் அது பெருசா இருக்குங்க. ஒரே ஒரு கோட்டை கட்டி இருப்பாரு, அந்த ஒரு கோட்டைக்குள்ள அவர் மட்டும் இருப்பாரு ராஜாவா. பக்கத்து ஊர்ல இன்னொரு கோட்டை கட்டி அவர் தனியா ராஜாவா இருப்பாரு. இப்படிதான் இவங்க இருந்தாங்களே தவிர இந்த சந்திரகுப்த மௌரியன், அசோகன் அந்த மாதிரிலாம் பெரிய நிலப்பரப்புல ஆட்சி செஞ்சாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அப்படி ஆட்சி செஞ்ச மன்னர்கள் எல்லாருமே பௌத்த மதத்தை சார்ந்தவர். சந்திரகுப்த மௌரியன் சமண மதத்தை சேர்ந்தவர், அசோகர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர், கனிஷ்கர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். இப்படி ஹர்ஷவர்தனுக்கு அப்புறம் வேற ராஜாவே கிடையாது. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக ரஜபுத்தர்களுடைய பின்னணியை, அவங்களுடைய வரலாறு குறித்துலாம் சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.